இந்த வீடியோல ஃபோன் பே பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவு பண்ண போறேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஃபோன் பே அடுத்து என்ன சர்வீஸ் நமக்கு கொடுக்க போறாங்கன்ட்டு. தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. ஃபோன் பே எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சமீபத்தில் ஃபோன் பே GSPay 2ல விலை கொடுத்து வாங்குறாங்க. யார்கிட்டன்னா குப்ஷப் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் பேஸ்ட் மெசேஜிங் பிளாட்ஃபார்ம். அவங்களுக்கு நிறைய நாடுகளில் இந்த சர்வீஸ்லாம் இருக்கு. அதில் ஒன்று இந்தியாவிலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்கள்ட்ட இருந்து ஃபோன் பே GSPay 2ல வாங்குறாங்க. இந்த GSPay 2ல ஃபோன் பே வாங்குறதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா 2024 கணக்குப்படி இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 240 மில்லியன் யூசர்ஸ் ஃபீச்சர் போனை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதாங்க இந்த பட்டன் வச்ச போன் அப்படின்னு சொன்ன தெரியுமா, அந்த போனை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்கள இந்த டிஜிட்டலி அப்படிங்கிற பிளாட்ஃபார்முக்குள்ள கொண்டு வரணும். இப்போ அவங்க UPI எல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க, அப்படிதானே? ஃபீச்சர் போனை யூஸ் பண்றவங்க எப்படி UPI பயன்படுத்த முடியும்? ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஃபோன் பே நம்ம முதல்ல களத்தில் இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது தான் இந்த GSPay டூல். ஸோ இந்த GSPay டூல் எப்படி வருது அப்படின்னு பார்த்தா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இவங்கள தான் நம்ம அடிக்கடி சுருக்கமா NPCI அப்படிம்போம். இவங்களுக்கு கீழே ஒரு தளம் இருக்கு, UPI 123 பே அப்படின்னு ஒரு தளம் இருக்கு. இந்த தளம் வழியா தான் இந்த GSPay அப்படிங்கிற டூல் செயல்படுது. ஸோ இந்த GSPay டூல ஃபோன் பே வாங்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க? அப்படியே ஃபீச்சர் போன்ல செட்டில் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதுக்கு ஏத்த மாதிரி இவங்க ஒரு அப்ளிகேஷனை ரெடி பண்ண போறாங்க. அப்படி ரெடி பண்ணும் போது ஈஸியா இந்த ஃபீச்சர் போனை பயன்படுத்துறாங்கல்ல, அவங்களால UPI சர்வீஸை பயன்படுத்த முடியும். ஸோ அதுதான் ஃபோன் பேயோட டார்கெட். சமீபத்தில் அதான் நடந்திருக்கு. ஃபோன் பேக்கும் குப்ஷப்புக்கும் இடையில டீலிங்கு, அதில் கிடைச்சது தான் இந்த GSPay டூல். சரிங்களா? கூடிய சீக்கிரத்தில் ரொம்ப ஈஸியாக நம்ம ஃபீச்சர் ஃபோன் வழியாக UPI சர்வீஸ்லாம் முறையாக பயன்படுத்த முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஃபீச்சர் ஃபோனுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இன்னமும் இன்டர்நெட் சர்வீஸ் வந்து முறையாக கிடைக்கிறது இல்லை. ஸோ அவங்களையும் டார்கெட் பண்ணி தான் இந்த ஃபோன் பே என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த GSPay டூல விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. மொத்தத்தில் ஆல்ரெடி ஸ்மார்ட் போன் வழியா நல்லா கல்லா கட்டிக்கிட்டு இருக்காங்க ஃபோன் பே. இன்னைக்கு மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா ஃபோன் பேக்கு அதிகமாக இருக்கு. அந்த உச்சத்தை பிடிச்ச மாதிரி நம்ம இந்த ஃபீச்சர் போனோட யூசரையும் நம்ம வந்து டைரக்டா ரீச் பண்ணிடணும், அந்த சர்வீஸையும் நம்ம வந்து எடுத்துக்கிடணும் கையில அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க. மற்ற UPI சர்வீஸ்காரங்களும் கண்டிப்பா இதை ஒத்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் இதுல களத்தில் இறங்குவாங்க. கூகுள் பே தரப்புல இருந்து ஏதாவது அறிவிப்பு வரலாம், பேடிஎம் தரப்புல இருந்து ஏதாவது அறிவிப்பு வரலாம், காத்திருக்கலாம். ஸோ இனி வரக்கூடிய நாட்கள்ல ஃபீச்சர் போன்லையும் நீங்க UPI சர்வீஸை பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை ஃபோன் பே நமக்கு கொடுக்க போறாங்க, காத்திருங்க. அப்புறம் என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஃபோன் பே GSPay டூல வாங்கிட்டாங்க. ஸோ அதை பத்தின ஒரு சில விஷயங்களை ஷார்ட்டா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சிருப்பீங்க. நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு மஸ்டா ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா கீழே இந்த யூடியூப் நிறைய பட்டனை விதைச்சு விட்டுருங்க. அதுல ஒன்றை தட்டி விட்டுக்காங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. இதை பத்தி மஸ்டா உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. நல்ல ரீதியில பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக்.